தாவேகா கட்சியோட கரூர் கூட்டத்துல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விஷயத்தையும் கூட்டத்துல இருந்த ஒரு பெண் வந்துட்டு மிகப்பெரிய பகீர் உண்மையை உடைச்சிருக்கிறது மட்டும் இல்லாம இதுதான் அங்க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் எந்த ஒரு மீடியாவும் காட்டாத யாருக்கும் தெரியாத முழு உண்மையை பத்தி இப்ப அவங்க உடைச்சு பேசியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திலையும் நடக்காத ஒரு மிகப்பெரிய கொடூரமான மரண விஷயமானது கரூர் தாவேகா கட்சி கூட்டத்துல இப்போ அரங்கேறி இருக்கு. இந்த கொடூரமான சம்பவமானது இப்போ தமிழகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த வேதனையான சம்பவத்தை பத்தி இப்போ போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தனி விசாரணை கமிஷனும் இப்ப அமைச்சிருக்காங்க. தாவேகா நடத்திய இந்த கரூர் கூட்டத்துல 12 ஆண்கள் 17 பெண்கள் மட்டும் இல்லாம 10 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறது ஒரு பெரும் வைத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ அந்த கூட்டத்துல இருந்து சில கொடூரமான விஷயங்களை நேர்ல பார்த்த ஒரு பெண் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பகிரங்கமா உடைச்சிருக்காங்க. இதுல சோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண்ணுடைய குழந்தையும் இறந்திருக்கிறது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பரிதவிக்க வச்சிருக்கு. அந்த பெண் வந்துட்டு இந்த நடந்த இந்த கொடூரமான விஷயத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் என்னதான் காவல்துறை அனுமதி வாங்கியிருந்தாலும் 1 மணிக்கு வரதா சொல்லிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வந்ததுனாலதான் இத்தனை உயிர்கள் போயிருக்கிறதா பழி சுமத்திருக்காங்க. விஜய் அவர்கள் வந்த உடனே பேசுறதுக்கு முன்னாடி என்னைய இந்த இடத்துக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தது காவல்துறை தான் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையை பாராட்டி நன்றி தெரிவிச்சதுக்கு பிறகுதான் விஜய் தன்னுடைய உரையை தொடங்கினாரு. இதுல இருந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். காவல்துறை காலையில இருந்தே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம விஜய் அவர்கள் வர வரையும் அங்கேதான் நின்றுருக்காங்க. இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள் மேலேயோ அந்த கட்சி மேலேயோ எந்த ஒரு பழியும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே விஜய் அவர்களும் அவர் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் இப்போ இந்த மிகப்பெரிய கொடூரமான கொலை பழிய இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற அதிமுக மேல போட்டு அவங்கள தப்பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் வந்துட்டு ஒரு பெரும் குற்றச்சாட்டை வச்சு இப்ப பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. முதல்ல விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் இங்க சேர்ந்தது அப்படின்னும் அடுத்ததா விஜய் அவர்கள் கரூரை நெருங்கிய உடனே பஸ்ல இருந்து கூட மக்களை பார்க்காம அவர் உட்கார்ந்திருந்த இருக்கையோட கண்ணாடியையும் சற்றையும் மூடியதுனால பைபாஸ் சாலையில இருந்தே மக்கள் எல்லாரும் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை பின்னாடியே துரத்தி வந்து விஜய் அவர்கள் பரப்புரை நடத்தும் இந்த இடம் வரையும் வந்ததா சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டையான கரூர்ல தான் ஏதாச்சும் பெருசா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் தன்னுடைய பலத்தை காட்ட இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்து பல பேருடைய உயிரை காவு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிறதுனால எல்லாரும் வீட்டுல இருக்க தன்னுடைய சின்ன பசங்களையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது ரொம்பவே வேதனையா இருக்கிறதாகவும் இது தாவேகா கட்சியோட திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் பரப்புரை நடத்தும் போது எந்த இடத்துலையும் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை அப்படின்னும் ஒருவேளை மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்தா விஜய் அவர்களுக்கு சாதகமா இருக்கிற அத்தனை மீடியாவும் கண்டிப்பா அந்த காட்சியை ஒளிபரப்பி இருக்கும். இவ்வளவையும் அவங்களுடைய தொண்டர்கள் கூட செல்போன்ல எடுத்து அதை பகிரங்கமா வெளியிட்டு இருப்பாங்க. திமுக அரசு எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்தோம் விஜய் அவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக இப்போ இவ்வளவு உயிர்களை காவு வாங்கியிருக்காரு. இவ்வளவு தப்புகளையும் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் இப்போ திமுக மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறது எல்லாரையும் முட்டாளாக்குற வகையில தான் இருந்துட்டு இருக்கு. இதோட விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பெண் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு விஜய் அவர்கள் தண்ணி எல்லாம் தூக்கி போட்டாரு. அப்ப கூட இவ்வளவு பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கே அப்படின்னு அவர் தன்னுடைய உரையை முடிச்சிட்டு கிளம்பாம அதுக்கப்புறம் 10 நிமிஷம் பேசிட்டு தான் கிளம்பியிருக்காரு. இதுல முதல் குற்றவாளி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு அந்த பெண் வந்துட்டு ரொம்பவே ஆவேசமா பேசியிருக்காங்க. உங்களுக்கு பேச அனுமதி கொடுத்து இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து குடிக்க தண்ணீர் இல்லாம சாப்பாடு இல்லாம காவல்துறை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவங்களும் பல வழிகளை அனுபவிச்ச நிலையில விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவத்தை நிகழ்த்திட்டு அந்த பழியை தூக்கி திமுக மேல போடுறது அதை விட கொடூரத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்துட்டு விஜய் அவர்களை மிக கடுமையா தாக்கி பேசியிருக்காங்க. தன்னுடைய பையன் உயிர் போயிருச்சு அப்படின்னும் அந்த உயிரை விஜய் அவர்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னும் உங்களுடைய ஒரு ரசிகரா உங்களை நான் பார்க்க வந்தது இப்பதான் எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது அப்படின்னு அந்த பெண் வந்துட்டு ரொம்பவே கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க காட்டு தீயா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பெண் சொல்லி இருக்கிற விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.